அன்பான நேயர்களே, காலை வணக்கம். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வெள்ளாளல் தென்னல் பெருந்துறையார் கல்லை பிசைந்து கனியாக்கி வெள்ள தழித்து வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வைகாசி மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி திதி 7-5 வரை இருக்கு. பின்னாடி திரையோதசி திதி வந்துடுது, காலையிலே வந்துடுது. சுவாதி நட்சத்திரம் மத்தியானம் 2-9 வரை இருக்கு. பின்னாடி விசாக நட்சத்திரம். சுவாதி இருக்கிற வரை சித்த யோகம், விசாகம் வந்த உடனே மரண யோகம். இன்னைக்கு ராகு காலம் 4:30 முதல் 6 வரை, யமகண்ட 12 முதல் 1:30, குளிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று பிரதோஷ நாள், சிவபெருமானுக்கு வழிபாடுக்குரிய நாள். இன்னைக்கு அருமையான நாள். சிவாலயத்துக்கு சென்று பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது, நமக்கு எல்லாமே சௌரியமாக இருக்கும். அன்பான நேயர்களை, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது, கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்றைக்கு சூரியன் ரிஷபத்தில், புதன் குரு மிதுனத்தில், செவ்வாய் கடகத்தில், சிம்மத்தில் கேது, சந்திரன் மத்தியானம் 2 மணி வரையும் துலாத்தில் இருப்பார். அடுத்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார். அடுத்து சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் மேஷத்தில் இருக்காங்க. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் சனியும் ராகுவும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. நல்ல அமைப்பு, அது ஒரு நல்ல சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம். அதனால் இன்று நல்ல நாள். அதாவது சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது, 11 லாபம் சார்ந்து இருக்கிறது நல்ல நாள் என்று சொல்வது. அதோட ராகுவும் சேர்ந்து இருக்காங்க. ஆனால் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல இல்லை. அதனால குருவுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் அதிகமாக ஒன்றும் கெடுதல் படுகிறாரு. 3ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பெரிய பாதிப்பு ஒன்று செஞ்சிடாது. ஆனால் 4ஆம் இடத்துக்கு வரும்போது தான் ரொம்ப சிரமப்படுத்தும். அதனால் குருவுக்கு 4ஆம் இடம் ஒரு நல்ல இடம் இல்லை. அன்பான நேயர்களை, மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காங்க. அருமையான இடத்துல இருக்காங்க. நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். தொழில் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா சனி ராகும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. அது உங்களுக்கு தொழிலை நல்ல முன்னேற்றத்தை காட்டும். அன்பான ரிஷபராசி என்பவர்களை கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோ. ஓராண்டு உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு ராசிநாதன் ராசிலேயே இருக்கார் புதன், அது ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் அவங்க ராசியில் குரு இருக்காரு, ஜென்ம குருன்னு பேர். ஜென்மர் ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருக்கு ஜென்மத்தில் குரு வந்தபோது வனவாசம் போனான்னு சொல்கிறான். அது மாதிரி நம்ம இந்த வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் வனவாசம் தான். அதாவது மற்ற நாடுகளுக்கு போகிறதெல்லாம் வனவாசம் மாதிரி தான் அப்படிங்கிறது. சிங்கப்பூரை தவிர மற்ற நாடுகள்லாம் போனால் வனவாசம் தான். அதனால் நமக்கு சிங்கப்பூர் நம்ம சொந்த நாடு மாதிரி. அதனால் நமக்கு நல்ல சௌரியமாக வாழ்வதற்கு ஒரு வசதியான அமைப்புள்ள நாடு. மற்ற நாடுகள்லாம் வனவாசத்துக்கு ஒப்பிட்டு தான் சொல்லணும். அதனால் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறது, வீடு மாறுறது, இடம் மாறுறது, தொழில் மாறுறது, பதவி மாறுறது, சொந்த ஊர் பக்கம் கேட்டுன்னு வர்றது, இப்படியெல்லாம் பலவிதமான இடமாற்றங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை உருவாக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுனராசி என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அன்பான கடகராசி என்பவர்கள், உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, 12ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை, விரயத்தை பண்ணக்கூடியது. முடிஞ்சதுன்னா நல்ல விரயமாக பண்ணுவோம். என்னெல்லாம் நல்ல விரயம் பண்ணலாம்? இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமணம் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் பாருங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கவனமாக இருந்துங்க. அதுக்காக முடியலைன்னா உடனே பார்த்துருங்க. தேவையில்லாத செலவுகள் எடுத்து விடும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு விடாமல் செஞ்சுட்டு வாங்க, நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குழப்பாதீங்க உங்களுக்கு. ஏன்னா ராசியில் கேது இருக்காரு, அவர் கொஞ்சம் குழப்பமான உள்ளே கொண்டு வருவார். இருந்தாலும் குருவான் 11ஆம் இடத்துல இருக்கார், அது நல்லது. இருப்பினும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. மனைவியினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்தவங்க.
அன்பான சிம்ம ராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது ஒரு பெரிய சிறப்பு. கன்னி ராசி என்பவர்கள குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துங்க, மெதுவாக நடந்துங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னி ராசி என்பவர்கள ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடங்க, நல்லது. அன்பான துலா ராசி என்பவர்கள உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான துளாராசி என்பவர்களை உங்களுக்கு குருபான 9ஆம் இடத்துல வந்துட்டார். 9ஆம் இடம் வந்து நல்ல இடம். குருவுக்கு வந்து 9ஆம் இடம் வந்து மிகச்சிறப்பான இடம். 9ஆம் இடத்துல குரு இருந்தால் எந்த தோஷமும் கிடையாது, அப்படின்னு ஒரு எந்த காரியமும் தடைப்படாது. அமோகமான நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு குருபான 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். புதுசாக எதையும் பண்ணாதீங்க, முதலீடு செய்யாதீங்க, ஒரு வருஷம் பொறுமையாக இருங்க. என்ன பண்ணிட்டீங்கக்குள்ள அந்த ஒரு வருஷத்துக்கு அப்படியே நகட்டுங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது. தனுசு ராசி என்பவர்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், திருமணம் நடைபெறும், குழந்தை ஏற்படும், வேலைக்கு போகலாம், வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம். அதாவது நமக்கு என்னென்ன முடியுமோ, என்னென்ன நன்மைகள் நமக்கு அவங்கவுங்க வயதுக்கு தேவையோ அந்த காரியங்கள் பூரா நல்லது நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். தனுசு ராசி என்பவர்கள். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. என்ன ஒரு 18 மாதம் ராகு பகவானும் 2ஆம் இடத்துல சனியும் இருக்காங்க. அதனால 18 மாதம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருவும் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். எதிர்ப்பு இருக்கும், ரொம்ப அமைதியாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசி என்பவர்களை உங்களுக்கும் 7ரை சனி இருக்கிறது. இருப்பினும் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து 7ரை சனி நடக்குது, அப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. குரு பகவான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்காருன்னா 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது 10ஆம் இடத்தை தொழிற்சாலத்தை பார்க்குறாரு. தொழிற்சாலத்தை குரு பார்க்குறது மிகவும் சிறப்பு. ஏன்னா தொழில் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருந்து வருமானம் வந்தால் கஷ்டங்கள் தெரியாது இல்லையா? அது மாதிரி நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான நேயர்களை உங்களுக்கு வந்து மீன ராசி என்பவர்கள், மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள்லாம் 7ரையுடைய தாக்கம் இருக்கு. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ஆமாம், சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்காய் சாதம் வைங்கோ, எள்ளு பொடி போட்டு சாதம் கலந்து வைக்கலாம், ரொம்ப நல்லது. வன்னி பத்திரம் கிடைச்சதுன்னா அந்த பத்திரத்தால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. எள்ளு போட்டலாம், கருப்பு துணியில் எள்ளு போட்டு கட்டி பொட்டலமாக கட்டி ஊற வச்சு விளக்கு போடுங்க, இதெல்லாம் நல்லது. ஞானசம்பந்த பெருமான் இயற்றிய கோளறு திருப்பதியும் இருக்குது, அதை பாராயணம் பண்ணுங்க. வேயிறு தோழி பொங்கல் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீடு தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நீந்தர் உடமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் யாழர் வெள்ளி சரி வாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படின்னு பாடியிருக்கிறார். 11 பாடல். இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல், இதை பாராயணம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு வந்து இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த இறை வழிபாடு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லதெல்லாம் செய்யும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான நேயர்களை நாம் வந்து எவ்வளவுக்கு அன்போடு பக்தியோடு இறைவனை நாம் நாடுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களை நமக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களில் நேற்று ஒரு 2 கருத்து சொன்னேன். விடிய காலையில் 3 to 5, 5 to 7, அடுத்து இப்போ காலையில் 7 முதல் 9 வரை வயிற்றின் நேரம், காலையில் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். அதாவது 7 to 9க்குள்ளே காலைல சாப்பிட்றோம். ஆனால் இப்போ எல்லோரும் 11 மணிக்கு தான் காலை உணவு சாப்பிட்றாங்க. இதனால் வியாதி வருதுங்க, ரொம்ப கவனமாக பார்த்துவோங்க. எல்லோரும் பாருங்கள், சொல்லுங்கள், எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறவங்களாம் சொல்லுங்கள். காலைல 7லேருந்து 9, அதாவது 8:30 மணிக்கு மேலே 9க்குள்ளே காலை உணவு முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த இது வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும். மெதுவாக அரைக்கும், இரவில் கொஞ்சம் வேகமாக அரைக்கும், பகலில் வந்து மெதுவாக தான் அரைக்கும். அதனால் நமக்கு வந்து அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடணும். அதனால் 9 மணிக்கு மேலே காலை உணவெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஆனால் பாருங்கள், அப்படியே 3/4 100க்கு 99% 11 மணிக்கு தான் காலை உணவு சாப்பிட்றாங்க. 11 மணிக்கு தண்ணி கூட குடிக்கப்படாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வியாதிகள்லாம் வருவதற்கு இது ஒரு காரணம். உணவே பழக்க வழக்கு மருந்தாக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு அன்பான நேயர்களை
காலையில் 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, அதான் நல்லது. அடுத்து 9 முதல் 11 மணி வரை மண்ணீரல் நேரம், வயிற்றில் விடும் உணவை செரிக்க செய்யும் நேரம். காலையில் நம்ம 9 மணிக்கு கொடுக்குற உணவை செரிக்கிறதுனா என்ன, அரைச்சி ஃபங்க்ஷன் ஆக்கி சக்கையை எடுத்துட்டு சக்கையை வந்து மலைப்பையை தள்ளிட்டு சத்தை எடுத்துக்கும். அதுக்கு தான் உணவை செரிக்கக்கூடிய நேரம். செரிமானம் ஆகணும் அந்த உணவு. காலையில் நம்ம சாப்பிட்ற உணவு 2 மணி நேரம் அது வேலை செய்யும். மெதுவாக வேலை செஞ்சு அந்த உணவை பூரா அரைச்சி அதில் உள்ள சத்துக்களை பூரா நமக்கு தேவையான என்னென்ன சத்து அந்த உணவில் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த சத்தெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு சக்கையை வந்து மலைப்பைக்கு ஆயிடும். அப்போ அந்த வயிறு வந்து வெறு வயிறாயிடும். அந்த வெறு வயிறாயிரம் 12 மணிக்கு மேலே பசிக்க ஆரம்பிக்கும். அந்த வேலை செய்யலை நம்ம 11 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம்னா மதிய உணவு 3 மணிக்கு போயிடும். இப்படி தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறானது. அந்த மாதிரிலாம் உணவு உட்கொள்ளக்கூடாது. ஆகவே நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதாவது தண்ணீர் கூட சாப்பிடக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக 9 to 11 உணவு கூட நம்ம வந்து எதுவுமே டீ கூட குடிக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா வடை பஜ்ஜி போண்டா டீ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அதெல்லாம் அந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் குறைச்சிங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 2 கருத்துக்களை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் சொல்லுங்க, நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நாம் வந்து எல்லா மக்களும் நலமுடன் வாழணும். எல்லாரும் நல்லவுடன் வாழ்ந்து குழந்தைகள்லாம் நன்றாக படிக்கணும். குழந்தைகளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கணும். நல்ல மணமகன் நல்ல மணமகள் எடுத்து எல்லாம் நலமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மனாக முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வது நன்றி.